பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரிட்டர்ன் கிஃப்ட் பார்க்கலாமா? டோட்டலாக வந்து 200 சாக்லேட் கேட்டிருந்தாங்க. 100 சாக்லேட் வந்து மில்க்கு அண்ட் வந்து ஃபுல்லாகவே நட்ஸ் லோட் பண்ணி கேட்டிருந்தாங்க. செகண்ட் சாக்லேட் வந்து உங்கள் இஷ்டம்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து நான் பிளாக்பெர்ரி யூஸ் பண்ணியிருந்தேன். மேலே டெக்கருக்கு வந்து ஸ்ட்ராபெர்ரி ஃப்ளேவர், தென் உள்ளுக்கு வந்து பிளாக்பெர்ரிஸ், தென் ஒயிட் சாக்லேட் யூஸ் பண்ணியிருந்தேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இது எல்லாமே வந்து 100 ரெடி பண்ணி நம்ம பக்காவாக வந்து செப்பரேட் பேக் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம ஒரு பேக்கெட் வந்து 25 ருபீஸ்க்கு சேல் பண்ணுறோம். ஓகே, இந்த சாக்லேட் ரெடி பண்ணுறது கூட டாஸ்க் இல்லைங்க. இதை ஃபுல்லாகவே வந்து ரேப் பண்ணுறது தான் விஷயம். அப்போ வந்து வீட்டில் ஹஸ்பண்டும் இல்லை, ஆஃபீஸ் போயிருந்தாங்க. ஃபுல்லாகவே நானே தான் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு கூப்பிட்டேன். அப்போ கொஞ்சம் அவள் பிஸியாக இருந்ததுனால வரேன்னு சொன்னால் அதுக்குள்ளேயே நான் பேக் பண்ணி முடிச்சிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே பக்காவாக செப்பரேட்டாக பேக் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன ஆச்சுன்னா, அதுக்குள்ளே என்னோடய பையன் வந்து 12:30க்கு அவங்க வந்துடுவாங்க. அவன் வந்துட்டான். அவன் வந்ததுனால எனக்கு அவ்வளோ ஹாப்பியாச்சு. ஏன்னா அவன் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி இந்த பையில் போட்டு பேக் பண்ணது ஃபுல்லாகவே அவன் தான். மேக்ஸிமம் 150 பேக்கேஜ் கிட்ட அவன் தான் பண்ணியிருந்தான். பேலன்ஸ் நான் 50 பேக்கேஜ் தான் நான் பண்ணியிருப்பேன். அல்ஹம்துலில்லாஹ் என் பையன் இருந்ததுனால அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு 200 பேக்கெட் நான் ஈஸியாக முடிச்சிட்டேன். உங்களுக்கும் இந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட் வேணும்னா கஸ்டமைஸு எப்படி வேணும்னாலுமே நம்ம பண்ணி தருவோம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் பண்ணி தருவோம். இது வந்து பர்த்டேக்கான ரிட்டன் கிஃப்ட் தான். 200 பேக்கெட் கேட்டிருந்தாங்க. ஒரு பேக்கெட் வந்து நம்ம 25 ருபீஸ்க்கு கொடுத்துருந்தோம். நம்ம லாஸ்ட்டாக வந்து ஷார்ட்டில் காட்டுறேன் பாருங்கள் வீடியோவில். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா யூனிக்காக இருக்குங்க. நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேறு தீமில் வேணும்னா கூட பண்ணி தருவோம். இந்த பேக்கெட் தாங்க. இதில் வந்து 25 ருபீஸ் நம்ம சேல் பண்ணுறோம். உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் பண்ணுங்கள். இதை வந்து பக்காவாக பேக் பண்ணி கொரியர் போட்டாச்சு. கொரியர் போட்டுட்டு அவங்க கையிலையுமே ரிசீவ் ஆகிடுச்சு. ரிசீவ் ஆகி அவங்க எனக்கு ஃபீட்பேக்குமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 2 டேஸ் கழிச்சு கூட எல்லோரும் நல்லா இருக்குன்னாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபீட்பேக்குமே எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. நான் 1 பை 1 உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.